ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்ப தூங்க போற நேரம் வரப்போகுது. நீ ஏன் எதையோ நினைச்சு கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ இப்போ கவலைப்படுறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ கலங்குறதாலேயோ மட்டும் அந்த பிரச்சனை நாளை காலையில சரியாகிடுமா என்ன? அதுக்கு பதிலா எல்லாத்தையும் நீங்க பாத்துக்குங்க சாயப்பான்னு என் பொறுப்புல விட்டுடுன்னு நான் பலமுறை உனக்கு சொல்றேன். ஆனால் நீ என்னவோ 50% 60% தான் உன் நம்பிக்கை எனக்கு கொடுக்கிறியே தவிர 100% உன் முழு நம்பிக்கை என் மேல போட்டுட்டு நிம்மதியாக ஒரே ஒரு நாள் தூங்கிப்பாரேன் செல்லமே. நாளைக்கே நீ கண் விழிக்கும் போது நல்லது நடந்துருச்சுன்ற சந்தோஷ செய்தி கேட்டு நிச்சயமாக கண் விழிப்பாய். இந்த உலகமே உனக்காக இருக்கும்போது, இந்த பிரபஞ்ச சக்தியான உன் சாயப்பா நானே உனக்காக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படணும்? எதை நினைச்சும் கலங்காத. எதை செய்யறதுக்கும் தயங்கவும் வேணாம். ஏன்னா நீ மிகவும் தைரியமான துணிவு கொண்ட பிள்ளை. எல்லா விஷயங்களையும் துணிவா செய்வ. எல்லா மனிதர்களிடையும் பணிவா பேசுவ. அப்படி துணிவும் பணிவும் உனக்குள்ள இருக்கும்போது வெற்றி உனக்கு சுலபமாக தானே கிடைக்கும். உன் கை கெட்டக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய வெற்றியை புரிஞ்சுக்காம ஏன் நீ இன்னும் கவலைப்பட்டே வாழணும்னு நினைக்கிற? நீ கீழே விழுந்த வேகத்தை விட நீ மேலே எழுந்து பறக்கக்கூடிய வேகம் அதிகமா இருக்க போது. ஆம் என் செல்லமே, நீ தோற்று போனதெல்லாம் ஒன்றுமே இல்லை என சொல்லக்கூடிய அளவில் உன்னை மிகப்பெரிய அளவுல நான் ஜெயிக்க வைக்க போறேன். இனிமே நீ அடைய போகிற வெற்றியை பார்த்து உன்னுடைய எதிரி கூட உன் பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கு பயப்படுவான். அந்த அளவுக்கு உனக்கு மாபெரும் வெற்றியை நான் பரிசாகவும் வரமாகவும் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கிறேன். எதை யோசிச்சும் கவலைப்படாம இப்போ நிம்மதியா தூங்கு. வெற்றியை பெற வேண்டும் என்கிற நெருப்பு உன் மனசுக்குள்ள உள்ளுக்க எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். நிச்சயமா தோல்வின்னு எந்த தடையையும் உன் கண் முன்னால் நான் வரவழைக்க மாட்டேனேன் செல்லமே. இந்த வெற்றி எனும் நெருப்பிலேயே உன்னுடைய தடைகளும் தடங்கல்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் கூட எரிந்து பொசுங்கி போகுது. எல்லா தோல்விகளும் உன் கண் முன்னாலேயே காணாம போய் நீ சற்றும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய வெற்றி தானாக உன்கிட்ட வந்து சேரப்போகுது. உன்னை நீயே நம்பு. யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்கணும்னு யோசிக்காத. யார் ஒருவர் தனக்கு தானே உதவிகரமாக இருப்பாரோ, எல்லா விஷயத்தையும் தன்னால செய்ய முடியும் முழு நம்பிக்கையை கொண்டிருக்கிறாரோ அவர் நிச்சயமா வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பெறுவான்னு நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். நீயும் அப்படி உன் வாழ்வில் நிச்சயமாக ஜெயிப்பாய். மரம் தன்னுடைய இலையிலிருந்து தன்னுடைய கிளைகளிலிருந்து எல்லாமே உதிர்ந்து உதிர்ந்து போகுதேன்னு ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? மரம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. இலையுதிர் காலம் வருது, அதுக்கு பிறகு வசந்த காலம் வருது, இலையெல்லாம் உதிருது, அதுக்கு பிறகு புது இலையெல்லாம் வளருது. ஆக இது எல்லாமே வந்து போய்கொண்டும் கடந்து வந்து கொண்டும் தான் இருக்கும்னு மரத்துக்கு புரிஞ்சது. என் அன்பு குழந்தையான உனக்கு புரியலையா? உன் வாழ்க்கையிலையும் துன்பம் வரும், ஆனா மறுபடியும் இன்பமும் வரும். இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் பிரச்சனையும் வாரி வாரி வரக்கூடியது தானே மனித வாழ்க்கை. நீ கவலை கொள்ளாதே. உன்னுடைய தேவையை பொறுத்து தான் மற்றவங்க உன்கிட்ட வந்து பேசுறாங்க, பழகுறாங்க. அவர்களுடைய தேவைகள் குறைய குறைய அவர்கள் உன்னை தேடி வருவதும் குறைந்து போகும். யார் உன்னை தேடி வந்தாலும் சரி, தேடி வராட்டியும் சரி, உன்கிட்ட பேசினாலும் சரி அல்லது பேசாவிட்டாலும் சரி, எதையும் கண்டுகொள்ளாமல் உன் வாழ்க்கையை முன்னேற்றி செல்வதற்கான விஷயங்களில் கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கணும். தோத்து போயிட்டோமேன்னு புலம்பாம உன் வாழ்க்கையை எதிர்த்து நீ போராடினா நிச்சயமாக வெற்றியை பெற்று ஜெயிப்பாய் என் செல்லமே. யாரோ உன்னை கிண்டல் பண்றாங்க, கேலி செய்கிறாங்களே நினைச்சு கலங்காம அவர்களை மன்னித்து விடக்கூடிய மனப்பான்மையோடு கடந்து போ. யாராவது உன்னை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளினாலும் தளர்ந்து போகாமல் துள்ளி எழுந்து நிற்கப்பாரு. ஒரு விஷயம் நஷ்டமாயிடுச்சு, ஒரு விஷயம் நினைச்சது போல நடக்கலையேன்னு நீ நடுங்கி போகக்கூடாது. நிதானமா யோசிச்சினா அடுத்த முறை நிச்சயமாய் ஜெயித்து விடுவாய். ஏமாந்துட்டோமேன்னு ஏங்கி போகாமல் தைரியமாக எதிர்த்து நிலேன் செல்லமே. நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கானதுன்னு எழுதப்பட்ட எதுவுமே உன்னை விட்டு எங்கும் போகாது. அது உறவாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் வரையிலும் உன் சாயப்பா நானும் போய மாட்டேன். நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக நாளை உன்னை வந்து சேரும். ஓம் சாய்ராம்.